இந்த நாளில் விசேஷமாக உங்களுக்கு நல்லா புரியும்படியாக ஒரு சங்கீதத்தை தான் எடுத்திருக்கிறேன். சங்கீதத்தை நம்ம தியானம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்பதாக அதன் அடிப்படையில் ஒரு கீ வேர்ஸ் மாத்திரம் யாராவது வாசிங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். 2 பேதுரு 3:18 325வது பக்கம் இருக்குது. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். எதுல வளருங்கள்? 2ல போட்டிருக்கு. கிருபையில வளருங்க, அறிவுல வளருங்க. இதுல 2வது பகுதியை நம்ம எடுத்துக்க போறோம். அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். எழுதுறது பேதுரு. பேதுரு யாருன்னு தெரியும்? இயேசு கிறிஸ்துவோட சொந்தமா ரொம்ப கூட இருந்தவர். அவர் மறுதளிச்சு போன பிறகும் பேதுருவை உயிர்ப்பித்து மறுபடியும் நிலைநிறுத்தி 2 நிருபத்தை ஆவியானவர் அவர் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. பாடுகள், துன்பங்கள், கஷ்டம்னா நீங்கள் பேதுருகிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அவர் பட்ட பாடுகளை பேஸ் பண்ணி தான் 2 பேதுரு ஃபுல்லாக உபத்திரவம் தான். சரிங்களா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். 5 அதிகாரங்கள் இருக்குது. சிதறி இருக்க அந்த விசுவாசிகள் உபத்திரவப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன தர்மம் உற்சாகப்படுத்துகிறாரு? அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினால் சோதிக்கப்படுற மாதிரி உங்களுக்கு உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதித்து உங்களை உருவாக்குறாரு. நல்லா எழுதிக்கிங்க. உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும். சஃபரிங்ஸ் ஷேப் த செயின்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்கா? கஷ்டம் இருக்கா? குடும்பத்தில் போராட்டமாக இருக்கா? உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கா? உங்களுக்கு பயம் ஏதாவது இருக்கா? தேவை இருக்கா? இவைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க கற்றுக்குங்க. உடனே என்ன ஐயா ஒரே போராட்டம் கஷ்டமாக இருக்குயா, தப்பு கிடையாது மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது. ஆண்டவர் இதை ஏன் அனுமதிக்கிறாருன்னா அந்த போராட்டத்தின் மூலமாகவும் அந்த கஷ்டத்தின் மூலமாகவும் என்ன கற்றுக் கொடுக்குறாரு? வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக போட்டிருக்கு 2வது வசனம். ரோமர் 5:2 என்ன போட்டிருக்கு? உபத்திரவம் என்னத்தை சொல்லிக் கொடுக்குமா? உபத்திரவம் பொறுமையையும். பொறுமை என்ன சொல்லிக் கொடுக்குமா? பரீட்சையும். பரீட்சை என்ன சொல்லிக் கொடுக்குமா? நம்பிக்கை. சரிங்களா? வாசிங்க. அதை எடுத்தவங்க ரோமர் 5 2வது வசனம். 3வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும். பொறுமையா இருங்க. பொறுமை பரீட்சையையும். உபத்திரவம் என்ன சொல்லிக் கொடுக்குது? பொறுமை. அப்ப பொறுமை எப்ப வரும்? மேலேந்து தூக்கி போட மாட்டாரு. ஆண்டவரே எனக்கு பொறுமையை தரலாம் கொடுக்க மாட்டாரு. ஹலோ, ஜெபம் பண்ணாலும் பொறுமையை கொடுக்க மாட்டாரு. இங்க அப்படி போடல. ஜெபித்தால் பொறுமை கிடைக்கும் போடல. எது பொறுமையை தருமா? உபத்திரவம். இப்ப தெரியுதா? இன்னைக்கு ஏன் குடும்பத்துல பிரச்சனை தெரியுமா? பொறுமை இல்ல. என்ன தம்பி, பயங்கர ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல இப்ப என்னாச்சு? 5Gயா, 3G 4G, அடுத்து 6G வருது. என்ன ஜெனரேஷன் வேகமா ஓடுது. யாருக்கும் பொறுமை கிடையாது. வெயிட்டிங்னு ப்ளீஸ் வெயிட்னு வந்தாலும் டொக்குன்னு அடிக்கிறான். மொபைலில் அடிக்கிறான், லேப்டாப்பில் அடிக்கிறான். வெயிட் பண்ண டைமே இல்லை. உண்மையை சொல்லிட்டான். இதில் கிறிஸ்தவங்க பலிகடை. இந்த ரீல்ஸ்னு ஒன்று வந்துருக்குது. ஒரே நிமிஷம்தான். பொறுமை இல்லை. அதுக்கு மேலே பார்க்கறதுக்கு பொறுமை இல்லை. அதெல்லாம் பார்த்து பழகினவங்க நான் சொல்கிறேன்னே, சைக்கலாஜிக்கலாக மெசேஜ்லாம் கேட்க மாட்டீங்க 5 நிமிஷத்துக்கு மேலே. அதெல்லாம் பார்த்து பழகிட்டீங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் ஒரு பிசாசுடைய தந்திரம். நீங்கள் நல்ல ரீல்ஸ் பாருங்கள், நான் வேணான்னு சொல்லலை. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? சுருக்கிட்டாங்க. எவனுக்கு என்ன இல்லை? பொறுமை கிடையாது. 5 நிமிஷம் மெசேஜ் கூட பார்க்க மாட்டாங்க சிஸ்டர். பொறுமை இல்லை. குடும்பத்தில் பிரச்சனை பேசிக்காக வர்றதுக்கு காரணம் சொல்லிட்டான். நிதானமாக பொறுமையாக இருந்தீங்கன்னா, பேசுகிற பேச்சில், உங்கள் நடந்துக்கிற முறையில் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம தப்பிக்கலாம். தெரியுமா? தீங்கான காரியத்துக்கு. இப்போ பொறுமை எது கற்றுக் கொடுக்குது? உபத்திரவம் தான் பொறுமையை கற்றுக் கொடுக்குது. தெளிவாக போட்டுருக்கு பாருங்க. உபத்திரவம் தான் பொறுமையை எனக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ அடுத்த தடவை கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? ஆண்டவரே இந்த கஷ்டத்தை பாப்பேன். யார் சொல்கிறீங்க? ஆண்டவரே இந்த கஷ்டத்தை தாங்கிக்க எனக்கு பொறுமை தாரும், பலன் தாருன்னு சொல்லுங்க. ஆனால் நம்ம ஜெபம் என்னன்னு சொல்லுங்க? ஆண்டவரே இந்த கஷ்டத்தை உடனே நீக்கும் ஆண்டவரே, பனி போல நீக்கும் ஆண்டவரே. பாசையா ஜெபம் பண்ணுங்கய்யா. ஏங்க அதெல்லாம் எல்கேஜி லெவலுங்க. வளர்ந்துட்டோங்க. அதனால தான் அறிகிற அறிவிலே வளருங்கள். we are not children. நம்ம இன்னும் குழந்தை கிடையாது. இனி குழந்தைகளா இராமல்
பலவிதமான போதனைகளால் அடிபடுறாங்க. வேண்டாம், பி மெச்சூர்டு. இன்னைக்கு growth பற்றி தான் பேச போகிறேன். வளரணும், வளர்ச்சி முக்கியம். ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறகுது, அது வளர்றது அவங்க அம்மா அப்பா கண்ணுக்கு நேராக பார்க்குறாங்க, நல்லா வளருது. பாருங்க, 2 பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்காங்க. இவங்க இதே வளராமல் சரீரத்துலேயும் வளர்ச்சி இல்லை, பேச்சிலையும் வளர்ச்சி இல்லை, இன்னும் வாயை சப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சாதாரண நமக்கே இப்படி இருக்குது. நம்ம ஆண்டவர் அறிகிற அறிவில் வளரும் போது அவர் சந்தோஷப்படுவார், மகிமைப்படுவார். சரியா? ஸோ அதனால் ரோமரில் தான் வாசிக்கிறோம். வாசிங்க. பொறுமை உபத்திரவம் பொறுமையை கற்றுக் கொடுக்குது. பொறுமை என்ன? பரீட்சையும். பரீட்சை என்னது? உங்களுக்கு டெஸ்டிங் நடக்கும். பரீட்சைனா ஞாபகம் வரும், ஸ்கூல் பரீட்சை. அப்போ ஆண்டவர் என்ன வைப்பாரு? பரீட்சை வைப்பாரு. ஆமாம் டீச்சர், நீங்கள் எப்போ பரீட்சை வைப்பீங்கன்னு தெரியல உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஆனால் டெய்லி ஆண்டவர் பரீட்சை வைப்பார், டெஸ்ட் பண்ணுவார். டெம்ப்ட் பண்ண மாட்டார். டெம்ப்ட்னா பாவ சோதனை, அது பிசாசு பண்ணுவான் மாம்சத்தில். சரியா? அவர் பொல்லாங்கால சோதிக்கிறவர் கிடையாது. இங்கிலீஷில் சொல்கிறேன், காட் டெஸ்ட் பட் சாட்டன் டெம்ப்ட்ஸ். தேவன் நம்மளை பரீட்சை பார்ப்பார், ஆனால் பிசாசோ நம்மளை பாவம் செய்ய சோதனை செஞ்சு தூண்டுவான். ஆண்டவர் யாரையும் பாவம் செய்ய தூண்ட மாட்டார். சரியா? பிசாசு தான் தூண்டுவான். அதனால் காட் டெஸ்ட். ஸோ 2வது இப்போ சொல்லுங்கள். ஏன்? ஆமாம் டீச்சர், ஏன் டெஸ்ட் வைக்கிறீங்க? பை த பை, ஏன் டெஸ்ட் வைக்கிறீங்க? 1 யாரை தெரிஞ்சுக்கணும்? ஹலோ, ஸ்கூலில் கேட்குற பிள்ளைங்களுக்கு ஏன் டெஸ்ட் வைக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி. பிள்ளைங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்னு எப்படி தான் தெரியும்? சொல்லுங்க. ஏங்க டெஸ்ட் வச்சா தானேங்க தெரியும். நான் படிச்சிட்டேன்னா என்ன பண்ணணும்? டெஸ்ட் வைக்கணும். யாராவது ஸ்கூல் காலேஜெல்லாம் கொண்டு வர்றாருங்கிறீங்களா? அப்போ இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் ஏன் டெஸ்ட் வைக்கிறாரு? பாப்பா யார் சொல்கிறீங்க? பேசணும், மற்றவங்கள ஆண்டவருக்குள்ள. ஆமாம், அவர் அறிகிற அறிவில் வளர்றமான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவார்? டெஸ்ட் வைப்பார். உண்மையை சொல்லுங்கள், எத்தனை டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிருக்கீங்க ஸ்கூலில்? இல்லை, நானும் இன்னும் பேப்பர் திருத்திட்டு தான் இருக்கேன். அதனால் தயவு செய்து, ஒரு உலகத்தானே இப்படி பண்ணும்போது ஆண்டவர் செய்ய மாட்டாரா? அதனால் அவங்க சபைக்கெல்லாம் நான் சொல்லிக்கிற காரியம் என்னன்னா, உபத்திரவும் பாடுகளும் கஷ்டங்களும் வரும்பொழுது நிதானம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். ரோமர் 12:12 அதானே சொல்லுது இல்லை? உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கன்னு தான் சொல்லுது. அப்போ தான் பொறுமையை கற்றுக்க முடியும். சரியா? அங்கே பார்த்தீங்களா, செயினை பார்த்தீங்களா? பொறுமை என்ன கற்றுக் கொடுக்குதான்? பரீட்சை. ஓகே, அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கும் அந்த பொறுமை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சரியா? எக்ஸாம் எழுதுகிற டிப்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையா ஸ்கூலுக்கெல்லாம் போவேன், காலேஜ் போவேன். ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெலாம் தெரியும் எக்ஸாம் எழுதுகிற அந்த 3 hours எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. நிதானமாக பண்ணு, ஓடாத, டைம் செட் பண்ணு. 2 மார்க்குக்கு 1/2 மணி நேரம் செலவழிக்காத. சிலவன் 2 மார்க்கு நல்லா பதில் தெரியும்னு சொல்லி 1/2 மணி நேரம் உட்காந்து எழுதுவான். ஸோ இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவோம், எப்பா உங்கள் டெஸ்ட்டில் எதுக்கு எந்தெந்த நேரம் கொடுக்கணுமோ அதே மாதிரி சொல்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன டெஸ்ட் வைக்கணும்னு அவருக்கு தெரியும், கட்டாயம் கொடுப்பார். அல்லேலூயா. பொறுமை என்ன கொடுக்குறது? பரீட்சை என்ன கொடுக்குது? ஆஹா, பரீட்சை நம்பிக்கை. நம்பிக்கைனா எதிர்காலம், விசுவாசனா இப்போ. சரியா? ஃபெய்த்னா ப்ரெசண்ட்டு, ஹோப்னா ஃபியூச்சர். சரியா? எல்பிடாஸ் கிரீக் வேர்ட். ஸோ எதிர்காலத்தில் நம்ம நம்பிக்கிற நம்பிக்கையெல்லாம் உண்டாகும் என்று அறிந்து 4வது வசனம் தான் அதில் செம. உபத்திரவங்களிலேயும் என்னை பாராட்டுகிறோம். ஆஹா ஆஹா, அது 4வது வசனம் மாத்திரம் தானே இல்லை? ரோமர் 5:4 உங்களுக்கு வாக்குத்தத்தம் வேணுமா? நான் கொடுக்கட்டா? ரோமர் 5:4 சொல்லுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். 2 லைன். ஆனால் 2 வார்த்தை நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது. உபத்திரவங்களிலும், மேன்மைனா சந்தோஷப்படுறோம், போஸ்ட்னா நாங்கள் சந்தோஷப்படுறோம். இந்த சபை மாறணுங்க, பெர்ஸ்பெக்டிவ் மாறணுங்க. தயவு செய்து உங்களுடைய கண்ணோட்டம் மாறணுங்க. காசு பிரச்சனை வரும், நான் சொல்கிறேன், பணப்பிரச்சனை வரும், சரீர பிரச்சனை வரும். சரியா? குடும்பத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் வர செய்யும், படிப்பில் வரும், வேலையில் வரும், எல்லா இடத்துலையும் வருங்க. அதற்கு மத்தியில் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, ஆண்டவரே இதன் மூலமாக எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க, என்ன சொல்லி தரீங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார். இச்சை அடக்கத்தை எப்போ தெரியுமா சொல்லிக் கொடுப்பாரு? அதே மாதிரி சூழ்நிலையை கொண்டு போய் அங்கே தான் சொல்லிக் கொடுப்பார். மேலேருந்து டிபுக்குன்னு போட மாட்டார், தூக்கி போட மாட்டார். இல்லை இல்லை இல்லை. சரிங்களா?
ஸோ அதனால் இந்த ஒரு அடிப்படையோட சங்கீதம் 139. பாஸ்டர் மணி 10:35, 11க்கு முடிச்சிருட்டா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே, 11க்கு முடிச்சிடறேன் ஷார்ப்பாக. ஓகே, சங்கீதம் 139 எடுத்துங்க. 23, 24 இந்த 2 வசனங்களை வேற யாராவது வாசிக்காதவங்க. என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஓகே, இதில் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை எனக்கு சொல்லுங்க. 23, 24 பிடிச்ச ஒரு வார்த்தை, வசனம்லாம் சொல்லக்கூடாது. 3 வார்த்தை சொல்லிட்டீங்க. நித்திய வழி. சூப்பர். நித்திய வழி ஒரே வார்த்தை. 2 வார்த்தை. தேவனை என்னை ஆராய்ந்து 3 வார்த்தை. ஒரே வார்த்தை கேட்டேன், ஒரு வார்த்தை. சோதித்து. டீச்சர் சொல்லிட்டாங்க, டெஸ்ட்டு, எக்ஸாமைன், டெஸ்ட் பண்ணுங்க. இப்போ புரியுதா பேதுருக்கு பார்த்ததுக்கும்? ஆண்டவரே தயவு செய்து என்ன பண்ணுங்க, என்ன ஆராய்ஞ்சு பாருங்க. ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு இங்கிலீஷில் சர்ச். என்ன ஆராய்ஞ்சு பாருங்க. ஓகே, 1 சர்ச், ஆராய்ந்து. இன்னொன்று சோதித்து. வருதா? ஆராய்ந்து, சோதித்து. நல்ல கவனிங்க, இதுதான் வெர்பு. வெறுப்பு தான் ஒரு வேருக்கு, ஒரு மரத்துக்கு வேறு மாதிரி. நல்ல நெக்ஸ்ட் டைம் பைபிள் படிக்கும்போது நல்ல கவனிங்க. வினைச்சொல் எங்கே வருதோ, வெறுப்பு எங்கே வருதோ அதை பிடிங்க. அதுதான் வேறு. சரிங்களா? மற்றதெல்லாம் இலை அதெல்லாம் விடுங்க. வேரை பிடிச்சிட்டிங்கன்னா போதும். அந்த வெறுப்பு தான். அந்த வேர்ப் என்னன்னா ஆராய்ந்து. நல்லா படித்தவங்களுக்கு தெரியும். சர்ச். திருப்பியும் சர்ச் பண்ணுறதுக்கு என்னது? ரீசர்ச். எல்லாம் ரிசர்ச் பண்ணுவீங்க. நான் எம்ஏல ஒரு ரிசர்ச் பண்ணேன், எம்ஃபில்ல பண்ணேன், திருப்பியும் ஒரு எம்ஏ பண்ணும்போது பண்ணேன், பிஹெச்டி பண்ணும்போது பண்ணேன். ரிசர்ச்னா நல்லா கவனிங்க. எந்த ரிசர்ச்சுக்கும் என்ன இல்லை? முடிவு இல்லை. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? ரீசர்ச். மறுபடியும் ஆராய்ங்க, மறுபடியும் ஆராய்ங்க, மறுபடியும் ஆராயணும். ரீசர்ச். ஒன்றுங்க, நல்லா கவனிங்க. சண்டே மாத்திரம் காலையில் கேமிச்சு போயிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் திருப்பியும் மறுபடியும் யார் ஆராயணும்? பாப்போம் யார் சொல்றீங்கன்னு. இல்லை, தப்பு. இங்கே தான் தப்பு பண்ணுறோம். இல்லை, வசனத்தை ஒழுங்காக படிங்க. நான் சொன்ன வசனத்தை ஒழுங்கா இல்லை. யார் ஆராயணும்? யாரு ஆராயணும்? அப்பாடா, ஏங்க வார்த்தை ஏங்க விட்டீங்க? நான் என்ன ஆராய்ச்சி பார்த்தேன்னா காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். எக்ஸாக்ட்லி. ஏன் அவர் தான் பண்றாரு, அவங்க கூட தான் பண்றாங்க, இதுல என்ன தப்பு? அப்ப சர்ச் should be done by God, not by me. ஏங்க நான் ஸ்டூடெண்ட்டுங்க. யார் வாத்தியாரு? அவர் தான் வாத்தியாரு. he is my teacher, he is my guru. நம்ம பண்ற தப்பு எல்லாம், சாரி கோச்சுக்காதீங்க, நான் யாரையும் தப்பா சொல்ல, நம்ம பண்ற தப்பு என்னன்னா நம்மளை சோதிச்சு பார்த்துக்கிட்டோம்னா காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். சீரியஸ்னஸ் தெரியாது, பாவத்தோடைய இன்டென்சிட்டி தெரியாதுண்ணே. பட் காட் நோஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் சின். ஏன்? ஆண்டவருக்கு அதோடைய விளைவு தெரியும். பாவம் அவரை கொன்னுச்சு. சின் took the very life of Jesus. இயேசுவுடைய உயிரையே எடுத்தது எது? பாவம். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். Sin is so serious, it took the very life of Jesus. இயேசுவுடைய வாழ்க்கையே எடுத்துருச்சப்ப பாவம். அப்ப இந்த ஏன்ட்ட பாவம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் சோதிக்க கூடாது. யாரை கூப்பிடணும்? எக்ஸாக்ட்லி. ஓ காட். அடுத்த முறை பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடும்போது, ஆண்டவரை கூப்பிடும்போது, பரிசுத்த ஆவியானவரே, தேவனே நீங்க வாங்க, நீங்க என் இதயத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. சரிங்களா? என்ன சோதனை பண்ணுங்க. ஆமா, டெஸ்ட் பண்றது யாரு? எக்ஸாமினேஷனும் அவர் தான் வைப்பாரு, டெஸ்டும் அவர் தான் வைப்பார். ஏங்க புரியுதா நான் சொல்றது? சர்ச்னா எக்ஸாமினேஷன், எக்ஸாமைன் மீ. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எக்ஸாமைன் மீன் போட்டிருக்கு.
இன்னொன்று டெஸ்ட்டு. ஸ்கூலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குல்ல. ஸ்கூலில் 2 தான் நடக்கும் பிள்ளைங்களுக்கு. ஒன்று டெஸ்ட்டு வைப்பாங்க. அதில் என்னென்ன டெஸ்ட்டு? வீக்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு. ஐயோ 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 ஐயோ, அதுவும் இப்போ உள்ள ஸ்கூல் சிஸ்டம் அவ்வளோ நம்மளாம் தப்பிச்சிட்டோம் இல்லை. 5 சப்ஜெக்டோடு தப்பிச்சு. 5 சப்ஜெக்ட் படித்தாலும் கை தூக்கலாம். 5 சப்ஜெக்ட் படித்தாலும் அப்பாடா நம்மளாம் தப்பித்தோம். வச்சு செய்கிறாங்க இன்னைக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யாரும் இல்லை. ரைட், டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன எக்ஸாமு? குவார்ட்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம். மற்றதெல்லாம் டெஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இருக்குது பா. ரைட், இப்போ தெரியுதா? இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கும் என்ன டெஸ்ட் வைப்பார்? டெய்லி டெஸ்ட் வைப்பார். சரியா? வீக்லி டெஸ்ட்லாம் இல்லை தம்பி, மந்த்லி டெஸ்ட்லாம் இல்லை. சரியா? ஆமாம், டெய்லி டெஸ்ட் வைப்பார். சரியா? என்னை சுத்த பொண்ணா அவர் உருவாக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் அக்னி பொண்ணை சோதிக்கிற மாதிரி சோதிப்பார். ஆனால் அதற்கு மத்தியில் அவர் அருமையான வசனம் படித்தார். நீதிமானுக்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும் அதிலிருந்து அவர் கட்டாயம் விடுவிப்பார். அந்த குணத்தை உங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கு விடுவிப்பார். ஆனால் அந்த குணத்தில் நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆக மாட்டீங்க. திருப்பி அடுத்த ஒரு சோதனையை கொடுத்து அடுத்து உருவாக்குவார். சரியா? ஸோ அதனால் ஆண்டவருக்கு அப்படி திறந்த மனசோடு இருப்போம். ஆராய்ந்து ஒரு வார்த்தை, இன்னொன்று சோதித்து, இன்னொன்று அறிந்து கொள்வது. அறிந்து கொள்ளும்னு 23 2 தடவை வருது பாருங்க. நோ என்னை அறிந்து கொள்ளும். ஆனால் இப்போ நம்மளை பார்த்தோம், ஆண்டவர் அறிகிற அறிவில் வளரணும்னு தானே பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே என்ன நீங்கள் அறிஞ்சிக்கிங்க. பாருங்க, இங்கே தான் வருது. நான் சொல்லிக் கொடுக்குற மெசேஜோடைய சாரம்சமே இதுதான். ஆண்டவர் அறிகிற அறிவில் வளரும் பொழுது அதோடைய ரிசல்ட். ஏன்னா இந்த சங்கீதத்தோட கடைசி 2 வசனம் தான் வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ போய் பார்க்க போகிறோம். அப்போ யாராவது நீங்கள் கொஞ்சம் பேசணும். ஆண்டவர் அறிகிற அறிவில் நான் வளர்றது எங்கே கொண்டு போய் முடியும்னு சொல்லுங்க. சரியான பதில் வரைக்கும் உங்களை தான் பார்ப்பேன். யோசிக்கிறீங்க நீங்களாம், யோசனை பண்ணுறவங்க. திருப்பி சொல்கிறேன், ஆண்டவரை நான் அறிகிற அறிவில் வளர்றது எங்கே கொண்டு போய் முடியும்? என்ன சோதனை? அது சரியாக சொல்லுங்கள். இப்போ இந்த 2 வசனத்தில் பார்த்தோம்ல, எங்கே முடியுது? யாரை தெரிஞ்சுக்கிறார்? நித்திய வேலாம் விடுங்க, யாரை தெரிஞ்சுக்கிறார் கடைசியில்? எக்ஸாக்ட்லி. ஏங்க, knowing God should result in knowing me. ஆண்டவர் அறிகிற அறிவில் ஒருத்தர் உண்மையா வளர்றாரு, ஜெபம் பண்றாரு, வேத தியானம் பண்றாரு, சபைக்கு வராரு, உபவாசம் பண்றாரு, ஊழியம் பண்றாரு. அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? அதோடைய முடிவு என்னன்னா, நான் யாரு? Who am I? யார்கிட்ட போய் கேட்போம்? ஆண்டவர்கிட்ட போய் என்ன சர்ச் பண்ணுவோம். ஏங்க, ஒரு சங்கீத முடிவுல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவாரு, நன்றி சொல்லுவார்னு பார்த்தா இவர் எப்படி முடிக்கிறாரு? இந்த 2ஐயும் என்னன்னு சொல்லுங்க. இந்த 2 வசனத்தை சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லுங்க. இவர் என்ன செய்யறாரு? அதான் அது எப்படி செய்யறாரு? வெரி குட். அந்த 2 வசனத்துக்கு ஒரே வார்த்தை சொல்லுங்க. என்ன செய்யறாரு கடைசியில்? அது என்ன? அந்த 2 வசனத்தை சேர்த்து சொல்லுங்க. சுய பரிசோதனை கரெக்டு தான். ஆனால் என்ன செய்கிறார் அவர்? ஆண்டவர்கிட்ட குழு கொடுக்குற சரண்டர். வேற வார்த்தை, நம்மளாம் சாதாரண புகைப்படுத்துகிற வார்த்தை. ஆண்டவர்கிட்ட தேவனேன்னு கூப்பிடுறாருங்க. அப்படின்னா என்னது? தேவனேன்னு கூப்பிடுறாருங்க. எப்போங்க கூப்பிடுவீங்க? ரொம்ப சிம்பிள், அர்ப்பணிப்பு. வேற, இட்ஸ் எ ப்ரேயர். இது ஜெபங்க. கடைசி 2 வசனம் ஜெபம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த ஜெபத்தை வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை. இட்ஸ் எ ப்ரேயர். அர்ப்பணிப்பு ஜெபம், தற்பரிசோதனை ஜெபம். ஆனால் அந்த ஜெபத்தில் அண்ணா சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்டு. தன்னை பரிசோதிச்சு பார்க்குறாரு, தன்னை அர்ப்பணிக்கிறாரு. சரியா? இன்னொன்று முக்கியமானது பாவ அறிக்கைங்க. அப்போ இது வரைக்கும் என்ன வழியில் நடந்துட்டேன்? சுய வழியில், பாவ வழியில், உலக வழியில், மாம்ச வழியில்,
பிசாசு வழியில நடந்துட்டேன், இனிமே எந்த வழியில நடத்துங்க? இப்ப நீங்க நித்தியன்னோன்னு ரெண்டாவது வருகை நினைக்காதீங்க. ஹலோ, இப்ப இந்த பூமியில இருக்கிறப்பே நான் என்ன வழியில வாழணும்? நித்திய வழியில வாழ்றதுக்கு என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தரார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு தத்தமா கொடுக்கிற வார்த்தை தான். ஒரே வழிதான் இருக்குது, இயேசுதான் அந்த வழி, அந்த நித்திய வழியில நடத்தும்னு சொல்லி இந்த ஜெபம் என்ன அப்படி ஜெபம் தெரியுமா? தற்பரிசோதனையா இருந்தாலும் என்ன, இந்த ஜெபம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பின் ஜெபம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன், ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது என்ன பர்சனலாக ஆண்டவர் எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? நீ எங்கே செய்தி கொடுத்தாலும் சரி, ஜனங்களை பாவ மன்னிப்புக்கு இதுக்கேற்ற மாதிரி நடத்து, எனக்கு நேராக அவங்கள மனம் திரும்ப சொல்லு. இதை தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாரம். நான் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போதும் சரி, உண்மையாக ஜெபம் பண்ணும்போதும் சரி, அதுக்காக நான் ஆசீர்வாதத்துக்கு எதிரியோ வெற்றிக்கு எதிரியோ கிடையாது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப தேவை ஆண்டவர் என் பாரத்தில் போட்டது என்னன்னா, ஜனங்களுடைய மனம் திரும்புகிற ஆவி. சங்கீதக்காரன் சொல்கிறாரா, என்ன 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 ஆவி, என்ன இதயம்? நொறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்ட இருதயம், broken heart and contrite spirit. அந்த பலியில் தான் ஆண்டவர் பிரியப்படுறாருல்ல. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, ஒரு உடைந்த இருதயம் வேணும், broken heart வேணும். ஏன்னா வளரும்போது என்ன வர வாய்ப்பு இருக்குது? யாராவது சொல்லுங்கள்? பெருமை. வளரும்போது பெருமை வரும். கம்பேர் பண்ணுவோம், அந்த சிஸ்டரை விட நான் நல்லா, ஐயோயோ வேண்டாங்க, நான் நல்லா ஊழியம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், தயவு செய்து பெருமை வேணாம். அப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தெரியுது, ஆண்டவர் அறிகிற அறிவில் வளர வளர எனக்கு தாழ்மை இன்னும் வளரும், இன்னும் வளரும்னா ஹியூமிலிட்டி கம்ஸ் as I continue to know God. தேவன் யாருன்னு சொல்லி நான் அறிஞ்சிக்க ஜெபத்தில், வேத தியானத்தில், ஐயா கொடுக்குற செய்தியில், சபையில், ஜூம் மீட்டிங்கில், ஏன் ஊழியத்தில் ஆண்டவருக்காக என்னென்னலாம் செய்கிறனோ, என்னென்னலாம் பண்ணுறனோ, எல்லா வகையிலையும் ஆண்டவர் அறிவும் போது எனக்கு இன்னும் என்ன வரணும்? தாழ்மை தான் வரும், மனத்தாழ்மை தான் வரணும், பெருமை வரக்கூடாது. மற்றவங்களோட உறவு கொள்ளும்போது இந்த தாழ்மை அழகாக வெளிப்படும். சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம், உங்கள் பேச்சை வச்சே சொல்லிடுவாங்க. சிஸ்டர்ஸ், நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சு மற்றவங்கள்ட்ட எப்படி உறவு வச்சுக்கிறீங்கன்னு அவங்க பேச்சை சொல்லி கொடுத்துரும். தாழ்மை வேணும். உடைப்பட்ட இருதயத்தோட சங்கீதக்காரன், உனக்கு என்ன ஆச்சு? நான்லாம் ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கிட்டேன்னா அவரை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன்ல, துதிக்க வேண்டியது தானே. திருப்பியும் சொல்கிறேன், நான் துதிக்கு எதிரி கிடையாது, ஆனால் இவர் வர்ஷிப் பண்ணுற மாதிரி தெரியலண்ணே. திஸ் இஸ் நாட் அ வர்ஷிப், திஸ் இஸ் அ broken heart prayer, confession. ஆனால் வர்ஷிப்பில் கன்ஃபெஷன் கட்டாயம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஆராதனை இல்லை, பாவ அறிக்கையை காணும், பாவ அறிக்கையை நிறைய ஆராதனையில் காணும். இங்கே பார்த்தீங்கன்னா முடிக்கும்போது இப்படி ஒரு பாவ அறிக்கையோட உடைந்த இதயத்தோடு முடிக்கிறார். என்ன அருமையான ஜெபம், காலிங் காட். தேவனே, இன்னொன்று, எங்களையா என்னையா? இட்ஸ் அ பர்சனல் ப்ரேயர், பர்சனல் ப்ரேயர், சரியா? பர்சனல் ரொம்ப முக்கியம். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை பர்சனலாக பாருங்கள். மீ என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். யார் அறிந்து கொள்ள சொல்கிறாரு? தேவனை நீங்கள் தெரிஞ்சுங்க, என்ன நீங்கள் சோதிங்க. அங்கே பாருங்கள், என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை, என்னை சோதித்து என் சிந்தனை. 4 தடவை வந்துருச்சுங்க. சிந்தனைகளை கூட அறிஞ்சிங்க. ஆஹா, தாட்ஸ். அப்போ ஆண்டவர் எதுலையும் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. கமான், நம்ம செயல்களில் மாத்திரம் இல்லை, நம்ம சிந்தனைகள்லையும். ஆஹா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் கட்டாயம் எடுத்திருப்பார். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளை அடிக்கிறார், ஒரு 8-10 அடிப்பார். இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோட இருப்பார். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிந்தனையை கூட அறிஞ்சிங்க, ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். அறிஞ்சிங்கன்னு சொல்லிட்டு வேதனை உண்டாக்கும் வழி, உண்மையை சொல்லுங்கள். என்னிடத்தில் உண்டோ என்று பார்க்கிறார். இப்போ சொல்லுங்க, வேதனை உண்டாக்கும் வழி இருக்கா இல்லையா? இருக்குங்க. இங்க சந்தேகத்தில் ஜெபம் பண்ணல. இதை படிக்கும்போது சில பேர் ஒரு வேளை என்கிட்ட, இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் டைம் யாராவது இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டவரே, ஒரு வேளை நான் பாவம் செய்திருந்தேன். என்ன ஒரு வேளை? எங்கேயாவது ஒரு பைபிளில் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது இப்படி ஜெபம் பண்ணாதான் எனக்கு சொல்லுங்கள். ஆண்டவரே,
நாங்கள் ஒருவேளை பாவம் செய்திருந்தால், நான் ஒருவேளை என்ன பெர்ஹாப்ஸ் நெகேமியாட்ட போனால் சொல்லுவார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், அவ்வளோதான். நான் செய்திருந்தால் இல்லை. இந்த வேதனை உண்டாக்க வழி உண்டோ என்ன பார்த்தா, என்னென்ன வேதனை உண்டாக்க வழி சங்கீதக்காரன்ட்ட இருக்கு. There are ways, grievous ways, the ways which make God sad. ஆண்டவரை கஷ்டமாக்குற, வேதனைக்குள்ளாக்குற காரியங்களை சங்கீதக்காரன் செஞ்சிருக்கிறாரு. இப்போ அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எப்போ? ஆண்டவர் யாருன்னு சொல்லி அறிகிற அறிவில் வந்தோன்னே. இப்போ நம்ம 3 காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். நமக்கு இருக்கிற 10 நிமிஷத்தில் ஆண்டவர் யாருன்னு சொல்லி அவர் அறிஞ்சிக்கிட்டாருன்னு 3 காரியம் ஆண்டவர்கிட்ட அவர் பார்க்குறாரு. அதை பார்த்து தான் இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அதனால் நான் எப்பயுமே பிகினிங்லேருந்து வரேன்னா, இன்றைக்கி உல்டாவாக கடைசியிலேருந்து உங்களை முன்னாடி கொண்டு போகிறேன். ஸோ அதனால் வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல உண்டு ஆண்டவரே, நீங்கள் அதை பாருங்கள். பார்த்து என்ன பண்ணுங்க, இனிமே பாவ வழியில் நடக்கக்கூடாது. கமான், உண்மை வேதனைப்படுத்தும் வழியில் நடக்கக்கூடாது. நித்திய வழியில் என்னை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கம்ப்ளீட் சரண்டர், கம்ப்ளீட் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுறார். இப்போ இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா சொல்லுங்கள்? நல்ல கவனிங்க. உடைப்பட்ட இருதயத்தின் ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்பார். ஆமாம், உடனே கேட்பார், கேட்டு சரி செய்வார். இப்போ வேகமாக பார்க்கலாம். 1லேருந்து 6 வசனம் வரைக்கும் வாசிக்க வேணாம். சங்கீதம் 139 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம பார்க்கறது என்னன்னா, அங்கே பாருங்க, நானே வாசிக்கிறேன். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து, இப்போ பாருங்க 1வது வசனத்துக்கும் கடைசிக்கும் கனெக்ஷன் கொடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? என்னை ஆராய்ந்து நல்லா சர்ச் பண்ணியிருக்கிறாரு. என்னை பற்றி கம்ப்ளீட்டாக அவருக்கு கமான் ஆராய்ஞ்சும் இருக்கிறாரு. என்னை பற்றி அறிவு அவருக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்பில் ஹஸ்பண்டு ஒய்ஃபை பற்றி 100% தெரியும். பதில் சொல்லுங்க. ஒய்ஃபு உங்கள் ஹஸ்பண்டை பற்றி 100% உங்களுக்கு தெரியும். குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறாரு அப்படிங்கிறீங்களா? கரெக்டாக சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. இல்லை அதெல்லாம் விடுங்க, கர்த்தரை விடுங்க, நான் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆவா இதயம் உனக்கு 100% தெரியுமா? தெரியாது. உங்கள் மக உட்காந்துருக்கா, நீங்கள் பெத்த மக, அவங்கள பற்றி 100% தெரியுமா? மாட்டி போட்டேன். உங்கள் அம்மா 100%. நல்ல கவனிங்க, யார் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் 100% யாரை பற்றியும் யாருக்கும் அறிஞ்சிக்கவும் வாய்ப்பு இல்லை, தெரியாது. தேர் ஆர் கிரே ஏரியாஸ், இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஆனால் ஆண்டவருடைய வெளிச்சத்துக்கு வரும்போது கமான் 100% அவருடைய காந்திக்கு மறைவான, காந்தினா வெளிச்சம், மறைவானது ஒன்றுமே கிடையாது. கர்த்தாவே ஆரம்பிச்சார். இதுதான் அவருடைய ஆரம்பமே. கர்த்தாவேன்னு கூப்பிட்டு, நீர் என்னை சும்மா அறிஞ்சு வைக்கல, சர்ச் பண்ணியிருக்கீங்க, கம்ப்ளீட்டாக தெரியும். இப்போ என்னை பற்றி ஆண்டவருக்கு கம்ப்ளீட்டாக தெரியும்னு தெரிஞ்சா கமான் நான் சரண்டர் ஆவனா ஆக மாட்டேனா? அவ்வளோதான். இட் இஸ் நாட் எண்டட் பை வர்ஷிப், இட் இஸ் எண்டட் பை கன்ஃபெஷன். அவ்வளோதான், சரண்டர். கையை தூக்கிடுவோம், அவ்வளோதான். அப்போ 6 வசனம் இங்கிலீஷில் சொல்கிறேன். சயின்ஸ்னா தெரியுமா? நாலேஜ்னு அர்த்தம். ஆம்னினா ஆல், ஆம்னிசியன்ட். சரியா? ஆம்னிசியன்ட்னு சொல்கிறாங்க, சகலத்தையும் அறிந்த கர்த்தர். சரியா? காட் இஸ் ஆம்னிஷியன்ட். 2 வார்த்தையை வச்சு வந்துச்சு. ஆம்னி அப்படின்னா ஆள்னு அர்த்தம். இந்த மாருதி வண்டியில் ஆம்னி இருக்குல்ல, ஆம்னி, ஆம்னின்னா நிறைய பேர் ஏற்றிக்கலாம். ஆல். சயின்ஸ்லேருந்து தான் சியன்ட். ஆம்னிசியன்ட்னா ஆம்னி சயின்ஸ், சகலத்தையும் அறிந்தவர், எல்லாம் அவருக்கு தெரியும். சரியா? என்னென்ன தெரியும்? 2வது வசனம். 1, உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவீங்க? உட்காருவீங்களா? உட்காந்து என்ன பண்ணுவீங்க? ஏந்திருப்பீங்களா? ஏஞ்சி என்ன பண்ணுவீங்க? நடப்பீங்களா? அங்கே பாருங்க, நான் வேகமாக போகிறேன். 3வது வசனம். 2வது வசனத்தில் உட்காருறது தெரியும், ஏந்திரிக்க தெரியும். 3வது வசனம் நடக்கிறது தெரியும். இப்போ சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், இதை தவிர வேற என்னத்தை செய்வீங்க? ஒன்று உட்காரணும், இல்லை ஏந்திரிக்கணும், ஏங்க இதை தவிர என்னங்க பண்ணுவான்? சாப்பிடணுமா? உட்கார்றதே எதுக்குதான்? சாப்பிடாதான். ஆமாம். படுக்கிறது தூங்கிறதுக்கு, நடக்கிறது எக்ஸசைஸுக்கு. ஆமாம், அதுக்கு பர்பஸ். இப்போ சொல்லுங்க,
இது இதாங்க பாட்டோடைய சங்கீதம். பாட்டு ஓகே, சங்கீதத்துடைய ஸ்பெஷாலிட்டினா இந்த ஸ்டைலில் எழுதுறது தான். சரியா? ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. இந்த பேதுரு சொல்ல தெரியுமா? 3வது கேப்பரில் என்னை நேசிக்கிறேன்னு 3வது சொல்ல தெரியுமா? எல்லாம் உமக்கு தெரியும். இதுதான் உமக்கு தெரியாது என்ன வேலைக்காரிகிட்ட உண்மை சபிச்சது திட்டினது எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றது பார்க்கணும். சரியா? சரி, அப்ப நான் வேகமா போறேன். 4 காரியம் தெரியும். சொல்லுங்க. உட்கார்ந்தது ஏந்திரிக்கிறது. ஆமா, இந்த நாளில் என்ன பண்றேன், என் நினைவுகள் உட்கார்ந்துருக்கும் போது யோசிக்கிறேனாமா, நடக்கும்போது யோசிக்கிறேனா, படுக்கும்போது நினைவுகள். இப்போ வாசிங்க 2வது வசனத்துடைய 2வது பகுதி. என் நினைவுகளை கூட தூரத்துல இருந்து அறிவிங்க. பக்கத்துல இல்ல, தூரத்துல இருந்தா கூட என் நினைவு கூட உமக்கு தெரியும். அங்க பாருங்க, அறிகிறீர் உமக்கு தெரியும். சரியா? 3வது வசனம், உமக்கு தெரியும், யூ நோ இட். இன்னொன்னு, என் நாவில சொல் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். அப்ப நான் பேசுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பேசுவேன்னு தெரியும். அப்ப பிரசன்ட்டும் தெரியும், ஃபியூச்சரும் தெரியும். என்ன பேச போறேன்னு தெரியும், ஃபியூச்சரும் தெரியும். சரியா? என்ன பேச போறேன் அதை அறிஞ்சிருக்கிறீங்க. 5வது வசனம், இதெல்லாம் பொயட்டிக் ஸ்டைல். முற்புறத்துல பிற்புறத்துல நெருக்கினா ரொம்ப க்ளோஸா என்கிட்ட வரீங்க, உங்க கரத்தை என் மேல வைக்கிறீங்க, ரொம்ப க்ளோஸா உங்க மேல நம்ம கையை வைப்போம். ஸோ ஆண்டவர் இப்போ எப்படி இருக்கிறாரு, ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. கரைச்ச வைக்கிறீங்க, கரம், ஹேண்ட். இப்போ இந்த அறிவு எனக்கு எப்படி இருக்கு? என்ன அறிவு? இந்த அளவுக்கு என்ன நீங்க அறிஞ்சிருக்கீங்க, என் நினைவு தெரியும், ஆராய்ஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி நான் இந்த நாலேஜ் நினைக்கும் போது இந்த அறிவு எனக்கு எப்படி இருக்குது? என்ன ஆச்சரியம்! மிகுந்த டூ வண்டர்ஃபுல். எப்பா மிகுந்த ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்னு, என்னால இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. I cannot even think how much you know about me. எட்டாத உயரமா இருக்குது. போதும், அவுட்லைன் முடிஞ்சிருச்சு. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு இப்ப அவர் அறிகிற அறிவுல வளரும் போது அறிவு தெரிஞ்சுக்கிட்டாரு. God is omniscient. God is all knowing. All knowing God. ஆண்டவருக்கு கமான் எல்லாம் தெரியும். பாஸ்டும் தெரியும், பிரசன்ட்டும் தெரியும், ஃபியூச்சரும் தெரியும். சொல்லுங்க, இப்படி ஒரு அறிவு நமக்கு ஆண்டவரை குறித்து தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க வேணாங்களே. ஆனால் ஸ்தோத்திரத்தை விட இங்கே ஒன்று சொல்றாரு, இப்படிலாம் எல்லாம் தெரிஞ்சதுனால நான் ஒன்று பண்ணிடுறேன், தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். ஜபம் வாங்க, கடைசி 2க்கு. இப்போ எதோட கனெக்ட் பண்றாரு பார்த்தீங்களா? ஆண்டவர் அறிகிற அறிவு எங்க நான் கனெக்ட் கொடுக்குது? எனக்கு கனெக்ஷன் கொடுக்குது. ஏதோ தூரத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறது இல்ல. வாட் ஐ டாக் அபவுட் காட், வாட் ஐ நோ அபவுட் காட். புரியுதா? தேவனை பத்தி எனக்கு தெரிய அது எங்க இடிக்குது? கமான், என் வாழ்க்கையில இடிக்குது. இட் ஷுட் பி பர்சனல். இதை விட்டுறாதீங்க. சபை பண்ற தப்பு என்ன தெரியுமா? கோச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா பண்றாங்க. ஆண்டவர் யாருன்னு சொல்றதுலக்கா ஐயோ அடிச்சுக்க முடியாது வர்ஷிப்ல. ஆனா 2வது பகுதி கம்மி ஆயிடுச்சு. சுத்தம் தெரியுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வசனத்தெல்லாம் சொல்றது. அதை யாரோட ரிலேட் பண்ணோம்? மரியாளோட கீதம் பார்த்தோம்ல. மரியாள் வல்லமை உள்ளவர், வல்லமையான காரியங்களை எனக்கு செய்தார்ல, பராக்கிரமாக்கியது என்னோட. அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவு என்ன யாருன்னு சொல்லுகிற அறிவுக்கு நேரா நடத்துதா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, நடத்துதா? 2வது போலாமா? 2வது அவுட்லைன் டைம் ஆயிடுச்சு. இந்த செகண்ட் அவுட்லைன் 7லேருந்து 12 வரைக்கும், 7லேருந்து 12 வரைக்கும். உங்களுடைய ஆவிக்கு மறைவா எங்க போவேன்? எங்க போனாலும் நீங்க அங்க இருக்கீங்க. அதுக்கு வார்த்தை என்னன்னா பிரசன்ஸ். பிரசன்ஸ்னா இருக்கிறது என்னன்னா, ஆம்னி போடு, ஆம்னி முன்னாடி தூக்கி போடு. ஆம்னி பிரசன்ட். 2வது ஃபர்ஸ்ட் ஆம்னிஷியன்ட், 2வது ஆம்னி பிரசன்ட். சர்வ வியாபி. சரியா? தமிழ்ல சர்வ வியாபி. அவர் எங்க இருக்கிறாரு? எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால தூணில இருப்பான், துரும்புல இருப்பான், அதெல்லாம் அவங்க சே அப்படி கிடையாது. ஆண்டவர் எங்க இருப்பாருன்னா அவருடைய பிரசன்னம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க இருக்கிறாரா? எங்கேயும் போக முடியாது. எங்க போவேன்? 7வது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய ஆவிக்கு மறைவே எங்கே போவேன்? பதில் எங்கேயும் போக முடியாது. தட் இஸ் ரைட் ஆன்சர். எப்ப கேள்வி பைபிள்ல கேட்டாலும் நீங்க பதில் சொல்லணும். எங்கேயும் போக முடியாது. உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு எங்க? பதில்
எங்கேயும் ஓட முடியாது. இப்போ சொல்லுங்க, என்ன ஞாபகம் வருது? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆமாம், சிசிடிவிக்கு சொல்கிறான், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆமாம், பிக் பாஸ், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, மாட்டிக்குவோம். ஆமாம், சரி. வானத்துக்கு ஏறினாலும் சரி, மேலே போகலாமா? வானத்துக்கு போகிறேன், அங்கேயும் இருக்காரு. சரி, அபவ் வேணாம், பிலோ போகிறேன், எங்க பூமின்னு போடல, பாதாளம். சரி, கீழே போகிறேன், அப்பா அங்கே மேலையும் இருக்காரு, கீழையும் இருக்காரு. பாதாளத்தில் போய் படுக்க போட்டா என்ன அர்த்தம்னா, அங்கே போனாலும் இருக்கிறாங்கிறதுக்காக சொல்கிறார். அங்கே போய் படுக்க போட்டு தூங்குறது, சரியா? அங்கேயும் இருக்காரு. சரி, அப்பா நான் ஒன்று பண்ணுறேன், பேசாமல் செட்டை அடித்து பறவை மாதிரி என்ன பண்ணுறேன், பறகு எங்கே போகிற? ஏங்க, கடல் போல சமுத்திரத்தோட கடையாந்தரம்னா the end part of the ocean, distance எல்லாம் அளவே பண்ண முடியாது. அங்கே போயிடுறேன். அங்கே போனாலும் உம்முடைய கையிறக்கப்பா, அங்கேயும் நடந்ததுப்பா, உம்முடைய வலதுகார அங்கேயும் என்ன பிடிக்கும்பா. எப்பா நான் இருளில் இருந்தாலும் அந்த இருளையும் நீங்கள் இருக்கீங்கப்பா, போங்கப்பா. இருளில் இருந்தாலும் அங்கேயும் இரவை சுற்றி நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்க. இருட்டில் ஆண்டவர் இல்லைங்காதீங்க, இருட்டிலே ஆண்டவர் இருக்கிறாரு. யூ காட் த பாயிண்ட். நிறைய பாவங்கள் எப்போ திரும்ப செய்யப்படுது? இருட்டில் தான். நிறைய சிட்டிஸில் செய்யப்படுற பாவம்லாம் இருட்டில் தான். ஆனால் இருட்டில் இல்லை நினைக்காதீங்க, இருட்டிலையும் அவர் வெளிச்சமாக இருக்கிறார். உமக்கு மறைவாக இருளும் என்ன பண்ண முடியாது, என்னை மறைக்காது, அந்தகாரப்படுத்தாது. இரவு பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் சரி, ரெண்டுமே என்னதான், ஒன்று தான். இப்போ எப்படி பிரைட்டாக இருக்கு, இதே டார்க்காக இருந்தா அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட எப்போ ஜெபம் பண்ணலாம்? பகல்லையும் ஜெபம் பண்ணலாம், நைட்லேயும் ஜெபம் பண்ணலாம். கண்ணை மூடிக்கிட்டு ஒய் நாட் ஏன்? கண்ணை திறந்து கண்ணை மூடி தனிப்பட்ட ஜெபத்தில் எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாம். தெர் இஸ் நோ டைம். அப்போ எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். இப்போ இந்த அறிவு சங்கீதக்காரனை என்ன கொண்டு போகுது? இப்போ நான் எங்கே இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நான் சர்ச்சில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், ஸ்கூலில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் எவ்ரிவேர். இது எங்கே நடத்தணும்? என்ன, நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க, என்னை நெருக்கிறீங்க, சரியா? எனக்குள்ளே இருக்கீங்க. மூணாவது சொல்லி முடிக்கிறேன், 13-18 போதும். 13-18 வரைக்கும் நம்மளுடைய பிறப்பை பற்றி பேசுகிறார். என்னுடைய உள்ளிந்திரியங்கள்லாம் தெரியும். தாயின் கர்ப்பத்தில் என்னை, ஆமாம், எல்லாருமே தாயினோட வயிற்றில் இருந்தோமா, கர்ப்பத்தில் இருந்தோமா? அப்போ கர்ப்பத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். பாஸ்ட். இதுக்கு பேர் என்னன்னா பொட்டன்ஸ். பொட்டன்சினா பவர்னு அர்த்தம், சரியா? பொட்டன்சினா பவர். ஆம்னி, ஓகே, பவர். ஓகே, முதல்ல என்ன பார்த்தோம்? ஆம்னிஷியன்ட். ரெண்டாவது ஆம்னி பிரசன்ட். இது வந்து ஆம்னி போட்டன்ட். பொட்டன்ட்ங்கிற வேர்டு வந்து பொட்டன்சியல்லேருந்து வந்தது. பொட்டன்ஷியல்னா பவர். ஆம்னி போட்டன்ட் காட், சரியா? தமிழில் சர்வ வல்லமை உள்ளவர். முதல்ல பார்த்தோம் சர்வ அறிவு உள்ளவர், சர்வ ஞானி. பார்த்தோமா? சர்வத்தை அறிஞ்சிருக்கிறார்கள், அவருக்கு பேர் என்ன? சர்வ ஞானி. ரெண்டாவது சர்வ வியாபி. மூணாவது சர்வ வல்லவர், சரியா? சர்வ வல்லவர். நல்ல கவனிங்க, தியாலஜியில் பைபிள் காலேஜில் தான் சொல்லிக் கொடுக்குறோமா? மற்ற தேவனுடைய குணங்கள் கூட சில வேளைகளில் மாறும். இப்போ நினிவேவில் அழிக்கணும்னு முடிவு பண்ணாரா? அழிச்சாரா? மாறினுச்சா? மாறினார்ல. ஆனால் இந்த 3 குணமும் ஆங்கிலத்தில் இம்மியூட்டபிள்ங்கிறாங்க. மியூட்னா சேஞ்சுரா, இம்மியூட்டபிள்னா மாறவே மாறாதான். அவர் இரக்கத்தில் கூட சில நேரத்தில் மாறிடுவார், கோபத்தில் கூட மாறிடுவார். ஆனால் இந்த 3 குணமும் இம்மியூட்டபிள், மாறவே மாறாதான். இன்னொன்று, இந்த குணத்துக்கு பக்கத்தில் யாரும் வரவும் முடியாது. நோ ஒன் கேன் கம் க்ளோசர் டு த நேச்சர் ஆஃப் காட். அதனால தான் உமக்கு ஒப்பானவர் யாருங்கிறோம். உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? இந்த குணங்களில் யாரும் பக்கத்தில் வர முடியாது. ஊழியக்காரனா வர முடியாது, தீர்க்கதரிசி யாரும் வர முடியாது. பா, ஆம்னி போட்டன் காட், சர்வ வல்லமை உள்ளவர். என்னை தாயினுடைய கர்ப்பத்தில் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். கவனிங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாயும் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட். எப்படி உண்டாக்கியிருக்கிறேன்? அதிசயமாக உண்டாக்கப்பட உம்மை துதிப்பேன். என் கிரியைகள் உமக்கு அதிசயமான ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். இப்போ கவனிங்க, ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட தாழ்வடங்களில் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டது. இனி எலும்புகள் கூட கமான் உமக்கு மறைவாய். அப்போ காட் நோஸ் மை போன்ஸ். ஆஹா, என் கர்ப்பத்தில் இருக்கும்போது காப்பாற்றினாராம். என் போன்ஸ் தெரியுமா? அதை விட பாருங்க 16, என் கருவமுடைய கண்கள் கண்டது. ஆஹா, அப்போ நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம எப்போ ஆண்டவருக்கு நமக்கு தெரியும்? நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கிட்டப்ப இல்லை,
தாயில கருவுல எலும்புல இருக்கும்போதே தெரியுமா? அதை விட அவயவங்கள்ல ஒன்றும் இல்லாத போதே உருவேற்பட நாட்களும் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஆஹா, என்னங்க இது டைரி? அப்ப காட்ஸ் டைரியில நம்ம பிறக்க போறதுக்கு முன்னாடியே தெரியும். இப்ப நிறைய கேர்ள்ஸுக்கு உமனுக்கு என்ன தெரியும் பிரச்சனை? என்ன யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. ஏங்க, ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஆண்டவர் உங்களை நம்மளை எப்போ தெரிஞ்சுக்கிட்டாரா? பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு. எபேசியர்ல போட்டிருக்கு, உலகம் உருவாக்கப்படும் முன்பதற்கு உன்னை நான் தெரிஞ்சிருக்கிறேன். ஆஹா, இதுதான் ஆண்டவருடைய கேர், கன்சர்ன். என் மேல ஆண்டவர் எவ்வளோ அக்கறை உள்ளவர், அன்புள்ளவர். ஏங்க, இப்படி அக்கறையா இருக்கிறவர் ஏன் நடத்த மாட்டாரு இன்னும் கொஞ்ச நாள்ல? இந்த தேவன் நம்முடைய தேவன் சதா காலங்களும் மரணம் வரையும் தான். நம்ம யாராவது உட்காந்துக்கிட்டு ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏங்க, இவ்வளவு அக்கறையா இருக்கிற தேவனுங்க கருவுல காப்பாத்தி இருக்கிறாருங்க. ஏமா உன்னை காப்பாற்ற மாட்டாரு? omnipotent God, சர்வ வல்லமை உள்ளவர். அவராலே உங்களை நடத்த முடியும். உங்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். உங்களுடைய ஆலோசனை அப்பா எவ்வளவு தெரியுமா? அருமையான தொகை என்ன முடியாது. என்ன போனால் மணலை விட அதிகமாக இருக்கும். அதுக்கு அப்புறம் 19-22 வேண்டாம், அது ரெசிப்ரோக்கேட்டரி அடுத்த வரும்போது சொல்கிறேன். அதாவது பகைஞரை அழிக்கணும்னு ஜெபம் பண்ணாமல் பகைஞருக்காக அவர் ஜெபம் பண்ணுறாரு. ரைட், இப்போ பாருங்கள், இந்த 3 23 24 பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தா தான், நான் முடிச்சிட்டேன். என்ன சொல்லுது? ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ள. இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரை அறிகிற அறிவு என்ன அறிவு? அவர் சர்வத்தையும் அறிந்தவர், சர்வ வியாபி, சர்வ வல்லமைங்கிற அறிவை சங்கீதக்காரன் நல்லா சொல்லிட்டு இப்ப முடிக்கும் போது வர்ஷிப் பண்ணுவார்னு பார்த்தா வர்ஷிப் பண்ணல, ஆராதிக்கல, உடையிறார். அதனாலதான் ஒருத்தன் ஜெபம் பண்ணா, 2 பேர் ஜெபம் பண்ண போகும்போது ஒருத்தன் வாசல் என்ன ஜெபம் பண்ணா, மார்பிலை அடித்து கொண்டு கமான் ஆயக்காரன் ஜெபம் பண்ணானா, பரிசை ஆயக்காரன் ஜெபம் பண்ணானா, பாவியாக என் மேல். அவனுடைய ஜெபத்தை அல்ல, இவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கண்களை மூடுவோமா எல்லாரும்? ஆண்டவரே தேவனே, பாவியாகி என் மேல் கிருபை ஆயிரும். திஸ் would be the appropriate prayer. இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். அருமையான சகோதரனே, சகோதரியே, வாயை திறந்து சொல்லுங்க. பெருமை வேண்டாம், சொல்லுங்க. பெருமை வேண்டாம் ஆண்டவரே, அகங்காரம் வேண்டாம் ஆண்டவரே, சொல்லுங்க. அசுத்தம் வேண்டாம் ஆண்டவரே, சுயம் வேண்டாம் ஆண்டவரே, சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, மனத்தாழ்மையை தாங்கப்பா, உடைகிற இருதயத்தை தாங்கப்பா, நொறுங்குண்ட ஆவியை தாங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ரீபாலா நஷாதாரலா நரபோ, ரிகாபாலா ரிபாதாரலா நரபோ, ஷபரபரபலபா. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இன்னும் தாழ்த்த உதவி செய்யுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை எழுப்பீங்களே, பெருமை உள்ளவர்களுக்கு எடுத்து நிற்பீங்களே. ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவரப்பா, எல்லாமுக்கு தெரியும். சொல்லுங்க, எல்லாமுக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லா இடத்துலையும் இருக்கீங்க, எனக்குள்ளேயும் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உணர்வு எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எட்டாத உயரமா இருக்குது. ஒன்னே ஒன்று செய்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை தாழ்த்தி தர ஆண்டவரே. நித்திய வழியில் நடத்துங்க. பாவம் வேண்டாம், உம்மை தூக்கப்படுத்துகிற வழி வேண்டாம் ஆண்டவரே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. செய்து தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரும்போது ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஆண்டவரே நிதானிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாயா ஆண்டவரே, உயரமும் உன்னதமான ஆண்டவரே, உம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவரே தன்னை உணர்ந்தார் ஆண்டவரே. நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேங்கிறத தான் உணர்ந்து ஆண்டவரே தன்னை முழுவதுமாய் பாவ மன்னிப்பு கேட்டு
ஆண்டவரே அந்த இடத்துல தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறத பார்க்குறோமே சுவாமி. இந்த வேளை ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிகிற அறிவில் வளரும்போது ஆண்டவரே நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம், இன்னும் ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் மண்டையில் நாங்கள் கிட்டி வரணும் அப்படிங்கிறத ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு தெளிவாய் நீர் உணர்த்தினீங்க. ஆண்டவரே இன்னும் நாங்கள் உண்மை அறிகிற அறிவில் வளர ஆண்டவரே உம்முடைய கிருபையில் பெருக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் கிருபையில் பெருகணும்னா ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் பார்த்தபடி ஆண்டவரே தாழ்மையில் ஆண்டவரே நாங்கள் தாழ்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவரே கிருபை எங்களிடத்தில் பெருகுமே. தாழ்மையாக இருக்கவும் அதே போல் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே உபத்திரவங்களில் நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். நாங்கள் உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டும் பொழுது ஆண்டவரே பொறுமையோடு கூட ஆண்டவரே எங்களிடத்தில் ஆண்டவரே நம்பிக்கையும் பெருகும் என்பதை நாங்கள் இந்த நாளில் தெளிவாய் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் இந்த நாளில் நீர் எங்களுக்கு கிருபையாய் பதித்தீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எங்களை சீர்படுத்துகிற, எங்களை நிலைநிறுத்துகிற இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த வசனங்கள்ல ஆண்டவரே எங்களுடைய கவனத்தை செலுத்தவும் ஆண்டவரே இதை குறித்ததான ஆண்டவரே இன்னும் தியானங்களை நாங்கள் வளரவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் உம்முடைய சத்தியத்தில் வளர கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து எங்களை வழிநடத்தும். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதக்காரர் கர்த்தாவே ஜபமாக குறிப்பிடுகிற வசனங்களை கர்த்தாவே 139ஆம் சங்கீதத்திலே காணப்படுகிற வசனங்களை தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரர் ஜபமாக ஏறெடுத்த வசனங்களை தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒரு மனிதன் உம்மை குறித்து அறிகிற அறிவிலே வளரும் போது நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எங்கும் வியாபரித்திருக்கிறவர், நீர் சகலத்தையும் அறிகிறவர், அறிந்த தேவன் என்பதை குறித்த அறிவிலே ஒவ்வொரு மனிதனும் வளரும் போது தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது என்பதை அல்லேலூயா அறிந்து கொண்டு பாவ அறிக்கை செய்யக்கூடிய ஜெபங்களை ஏறெடுக்கக்கூடியவனாக இருப்பான். பரலோக பாதையிலே நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு காணப்படுவான் என்பதை கர்த்தாவே இந்த நாளிலே நல்ல செய்தியாக கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே கர்த்தாவே தேவனே, பரலோக தேவனே, நீர் எவ்வளவு மகத்துவமான தேவன் என்பதை அறிந்து ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ந்து வருகிறார்களே, அப்படியே கர்த்தாவே வளர்ந்து வருகிற உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்தை உமக்கு ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தாவை அர்ப்பணித்து என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் நீங்குவதற்கு ஏதுவாக தங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணி பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோக பாதையிலே மேன்மையான சுதந்திரமாகிய சியோனையும் புதிய எருசலேமையும் நீர் ஆயத்தப்படுத்தி வருகிறேன். அப்படிப்பட்ட உன்னதமான உயர்வை உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கிருபையினாலே கண்டடைய சுதந்தரிக்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ தேவன்தாமே கிருபை செய்தருளும். கடந்த வருடத்திலே காணப்பட்ட நிலையிலே அல்ல, இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய நீதியிலேயும் பரிசுத்தத்திலேயும் அதிகமாக வளர்ந்து ஆசீர்வாதமாக வாழ கர்த்தாவே, நீதிமான்களாக வாழும்போது வருகிற துன்பங்கள் பாடுகள் அநேகமாயிருந்தாலும் அவைகளையெல்லாம் உம்முடைய வல்லமையினாலே மேற்கொண்டு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவன்தாமே அனுகிரகம் செய்தருளும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே பாவ உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய பரலோக விசுவாசத்தோடு ஜெயம் சிறக்க தேவன்தாமே ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கனமகிமை யாவும் ஏறடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேட்ட வசனங்களின்படி உங்கள் வாழ்வை தேவன்தாமே ஆசீர்வைத்து பரலோக வாழ்வாக உங்கள் ஜீவியத்தை நாளுக்கு நாள் பரிசுத்தப்படுத்தி மேன்மையான சுதந்திரமாகிய ஆலேலூயா சீயோனிலேயும் புதிய எருசலேமிலேயும் ஆலேலூயா பங்கு பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பக்தி விருத்தி அடையச் செய்து தேவன்தாமே உங்களுக்கு கொடுத்த அழைப்பையும் உறுதிப்படுத்தி ஆசீர்வைத்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.